இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். மணி 12க்கு மேலே ஆச்சு. உள்ளே போய் படுங்க வைத்தியர. வயசு பசங்க இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவாங்க. அது நமக்கு அந்த நேரத்தில் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. உள்ளே போங்க. இங்கே ரொம்ப பனி விழுகுது. எங்களை தப்பாக நினைக்காதீங்க, எங்கள் டியூட்டி அது. வாங்கடா, பார்த்து சத்தம் போடாம வாங்கடா. போலீஸ் இங்கே எங்கேயாவது இருக்க போறாங்க. அவளை காணுமே. பார்த்து பார்த்து. சும்மா 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 ஜன்னல் தரமா. சுதிப்பு வந்திருக்கேன். ஜன்னல் தரடா. அண்ணா கத்தாதரா, போலீஸ் வந்துருவாங்க. நல்லா இருக்கியா அண்ணா? உங்க அண்ணனும் நாங்களும் எந்த தப்பும் செய்யல. சத்தியமா அவ எங்க போனோன்னு எங்களுக்கு தெரியாது. வீணா பழைய போட்டு எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க. சத்தியமா சொல்றோமா, ஆர்த்தி எங்களோட இல்ல. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்களால பிடி கொடுக்க முடியாதுமா. அதனாலதான் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டேய் சும்மா இரு. பயமுடுறா. இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்லம்மா? அண்ணா நாங்க வந்ததை யார்கிட்டையும் சொல்லாதம்மா. நீ ஜாக்கிரதையா இருமா. போயிட்டு வரும். சரிம்மா. ஏய் போலீஸ்ரா. அண்ணாச்சி அங்க பாருங்க. சத்தம் போடாதீங்க, மெதுவா வாங்க. வாடா, அடிக்கடா அவனை. என்னங்க லிசா, என்னங்க? அழாத லிசா. எங்களை விட்டுட்டு எங்க அழாதன்னு சொல்றல. அழாத ப்ளீஸ். உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் பயந்தே போயிட்டேங்க. என்ன இது? அழாதம்மா. நம்ம பையன் எங்க? அவன் தூங்கிட்டு இருக்காங்க. ஏண்டா இந்த மாதிரி பண்ணீங்க? நாங்க பண்ணல. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல நாங்க சொல்றத நம்புங்க. சரி போவோம். இனி இங்க நிக்க வேணாம். அண்ணாச்சி வாங்க. டேய், என் பையனை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன்டா. வேண்டாம் அண்ணாச்சி, நீங்க இங்கே இருங்க. எந்த சத்தம் கேட்டாலும் வெளியே வந்து கதவு திறக்காதீங்க. வாங்க அண்ணாச்சி, வாங்க. சீக்கிரம் வாங்க. என்னங்க, எங்களை விட்டு போகாதீங்க. ஐயோ. சீக்கிரம் வாங்க அண்ணாச்சி.
அண்ணாச்சி, போலீஸ்ரா. வாங்கடா, சீக்கிரம் வாங்க. ஓடி வாங்கடா. வா வா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. வாங்க. ஏய், நில்லு நில்லு, அங்க பாரு. வாங்கடா. எங்கடி ஓடுற? நில்லுடி. நில்லு. உன்னாலதான் எங்க எல்லார் வாழ்க்கையும் வீணாச்சு. வரட்டும், போலீஸ் வரட்டும். உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நாங்க சொல்றோம். சும்மா முட்டாள்தனமா பேசாத. இப்ப போலீஸ் வந்தா எல்லா பழியும் நம்ம மேலதான் விழும். அந்த போலீஸ் அடிச்சிருக்கோம், அதுக்கு நம்மள குமிர் கஞ்சி காய்ச்சிருவாங்க. இப்போ மாட்டினா என்கவுண்டர் தான், ஓடிருங்கடா. நல்ல வேலை போயிட்டாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. போலீஸ் போன பக்கமே போறதுதான் நமக்கு பாதுகாப்பு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ஓடி வா. நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த இடத்துல அவங்க எனக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. 3 நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம, சத்தமா கத்த கூட முடியாம நாங்க நேற்றுக்கு மறுபடியும் அந்த ஆள் வந்தா என்னை அனுப்புறதுக்காக. ஆர்த்தி, எழுந்துருமா. இவரு சப் இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் ஜேக்கப். நீ காணாம போன கேஸை கண்டுபிடிக்க வந்தவர் இந்த போலீஸ் ஆஃபீஸர் தாம்மா. ஆர்த்தியை தான் பார்த்துட்டல. இனிமேல் கேஸ் எங்க சார் இருக்கு. ஆனா ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார். அதான் நம்ம எஸ்ஐ சார். இனி நம்ம வேலையை ஆரம்பிப்போம். இவளை இங்கிருந்து ரகசியமா காமாண்டிபுரத்துக்கு கொண்டு போகணும். சுதீந்திரன், அந்த முட்டைக்கண்ண, அன்வர், நந்தகுமார், இதுல சுதீந்திரன் தான் இவளை ரொம்ப விரும்புறான். பாவம், மனசார ஒரு பொண்ணை காதலிச்சப்போ அது அவனோட வாழ்க்கையே மாத்திரும்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான். இப்போ அவங்க எல்லாரும் ஒரு பாயம்மாவோட வீட்டில் போலீஸோட கண்காணிப்புல ரொம்ப பத்திரமா இருக்காங்க. ஆர்த்தி சென்னைக்கு போன அடுத்த நிமிஷமே அந்த பசங்க இந்த குடோன்ல இருக்கணும், ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும். காமாட்டிபுரத்துல நீ கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதும் அந்த 4 பசங்களையும் ஜேக்கப்பும் அவரோட டீமும் அவனுங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு காதலிச்ச பொண்ணை கடத்திக்கிட்டு போய் விபச்சாரத்துக்கு விட்ட குற்றத்துக்காக. அப்புறம் கல்யாண பொண்ணை தேடுவாங்க எல்லா போலீஸும் சேர்ந்து. சேனல்காரனும் பேப்பர்காரனும் அதை ஹெட் நியூஸ் ஆக்கிடுவானுங்க. ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஆர்த்தியோட கதை தான் ஓடும். ஓ அம்மா, மைதிலி எழுதுனதை விட பெரிய பெரிய ஆர்டிகிள்ஸில் உன்னோட பேர் எல்லா பத்திரிகையிலையும் வரும். எல்லா கொண்டாட்டங்களும் முடியிற நேரத்தில் அசிங்கப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாம கதவை மூடிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே இருக்கும்போது அப்போ அம்மா தெரிஞ்சுக்குவா அன்னைக்கு என் வேதனை எப்படிப்பட்டதுன்னு. புரியுதா? நேற்று சும்மா என் பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோனை பண்ண. என் 13 வயசான பொண்ணுக்கு பயமா இருக்கான், நான் ஏதாவது அவளை பண்ணிடுவேன்னு. ஸ்டீஃபன், சொல்லுங்க சார். எழுத்துட்டு போடா இந்த பரதேசிய. வாடி, வாய மூடு.